ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவில் ஸ்டைலில் புளியோதரை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நல்லா அந்த பேஸ்ட்டு மாதிரி நல்லா தொக்கு மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் ஒன் பை ஒன்று நம்ம கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகும் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ கடுகு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட ஒரு 5-6 வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 4 பேர் கணக்குக்கு செய்கிறதுனால 4 வத்தல் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உருட்டு பருப்பு, அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். காரம் வேணுங்கிறவங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறது இந்த எள்ளு தாங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சோண்டி கருவேப்பிலை. இது கூட மல்லியும் மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் காரசாரமாக வேணுங்கிறவங்க மல்லியும் மிளகும் ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை அப்புறம் வத்தல் தாளிக்கிறதுக்கு 2 வத்தல் மட்டும் வச்சுக்கோங்க. இதை நம்ம பொடி பண்ணிக்கலாம். புளி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா ஊற வச்சுருங்க. அப்புறம் தான் நல்லா புளிப்பு இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா புளிஞ்சு நம்ம நல்லா புளி கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கடாயில் நல்லா ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு 4-5 வெள்ளைப்பூடு பல்லு மட்டும் சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பூடு 4-5 சேர்த்தா போதும் ஃப்ளேவர் காண்டி. கருவேப்பிலை, இப்போ வேர்க்கடலை தோல் நீக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் 2 வத்தல் மட்டும் சேர்த்துருக்கோங்க. ஏற்கனவே உரப்பு இருக்கும் அதில் பொடியில். இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அந்த பவுடர் இருக்குல்ல, அதையும் போட்டாச்சு. அது சாரிங்க. இப்போ மஞ்சள் பொடியும் காயப்பொடியும் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுங்க. மஞ்சள் பொடி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தப்பறம் புளி கரைசல் ஊற்றுனதுக்கப்புறம் தான் நம்ம பொடியை சேர்க்க போகிறோம். புளி கரைசலை ஊற்றிட்டு இப்போ அந்த பொடி நம்ம திரிச்சு வச்சுருந்தோம்ல, அந்த பொடியை இப்போ தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வைங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் நல்லா விடணும். நல்லா இது நல்லா வற்றினா தான் அந்த டேஸ்ட்டே நமக்கு வரும். இப்போ பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சாதத்தில் உப்பு சேர்த்துருப்போம்ல, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் சாதம் உதிரியாக வேணுங்கிறவங்க உதிரியாக வச்சுக்கோங்க. இல்லை குலைவாக வேணுங்கிறவங்க குலைவாக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த கொஞ்சமாக வற்றும். நல்லா வற்றினதுக்கப்புறம் தொக்கு பதத்தில் வரும். அந்த பதத்தில் தான் நம்ம சாதத்தை போட்டு கிண்டணும். அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். காரம் கம்மியாக வேணுங்கிறதுனால தான் இன்றைக்கி மல்லியையும் மிளகையும் ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் நல்லா காரசாரமாக வேணும்னா அந்த 2யுமே சேர்த்து வறுத்து போட்டுக்கோங்க. பார்த்திங்களா, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த தொக்கு பதத்தில் இருக்கும். பார்த்தோன்னே அப்படி டெம்ட் ஆகும் சாப்பிடணுன்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம சோறு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோவிலில் வைக்கிற அதே ஸ்டைல்லையே இருக்கும் இது. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான சைடிஷ் என்ன அப்படின்னா, நம்ம எள்ளு துவையல், தேங்காய் துவையல் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் விதை மல்லி துவையல், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி செய்ய போகிறது எள்ளு துவையல் தான். எள்ளு துவையலோட ஷார்ட்ஸ் கீழே லிங்கில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நல்லா டெம்ப்டிங்கான புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. எள்ளு துவையல் வேறு ஒன்றுமே இல்லை. கருப்பு எள்ளு, தேங்காய், அப்புறம் வெள்ளைப்பூடு, புளி, வத்தல், இதை வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைக்கிறோம். அவ்வளோதான், சுவையான எள்ளு துவையல் ரெடி. அவ்வளோதாங்க. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். until then bye from Lux. bye. Thank you for watching.